கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு அன்பான சகோதரி தன்னுடைய தங்கை குடும்பத்தாரை பார்ப்பதற்காக சென்றிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க எல்லாரோடையும் பேசி, நல்ல காரியங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டு நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினாங்க. அதன் பின்பதாக எல்லாரும் மதியம் லஞ்ச் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடலான்னு சொல்லி, ஒரு கெட் டுகெதர் லஞ்ச் மாரியும் அவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாங்க. அவங்க தங்கைக்கு ஒரு 3 வயதுல பெண் குழந்தை ஒன்று இருந்தது. அந்த தங்கை தன்னுடைய குழந்தைய பார்த்து, "நீ சாப்பிட்டு முடிச்சுட்ட. இப்போ உனக்கு தூங்குற நேரம். போய் தூங்கு" அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அந்த குழந்தை உடனே சொன்ன காரியம் என்ன தெரியுமா? "நான் கண்டிப்பா தூங்குவேன். ஆனா அதுக்கு முன்னாடி பெரியம்மா என்ன கட்டி அணைச்சுக்கணும்" அப்படின்னு கேட்டது அந்த குழந்தை. உடனே இந்த சகோதரிக்கு இருதயத்துல அப்படியே ஒரு சந்தோஷம். ஐயோ! இந்த 3 வயது குழந்தை நான் அணைத்துக் கொள்ளணும்னு இவ்ளோ பாசமா கேட்குறாங்களே, அந்த அன்பு எவ்ளோ ஒரு வெகுளியான ஒரு கள்ளங்கபடமில்லாத அன்பு அப்படின்னு ஒரே ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு வந்தது. உடனே அந்த குழந்தைய தூக்கி அணைத்து கொண்டாங்க. கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. உடனே அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்க மார்பிலேயே அப்படியே தூங்கி இளைப்பாறுனத அவங்க பார்த்தாங்க. ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட எனக்கு தூக்கமே வரல. நான் துக்கத்தோட இருக்கேன், வேதனையோட இருக்கேன். இந்த வியாதியினால நான் கஷ்டத்தோட இருக்கேன். என் குடும்பத்துல இருக்கிறவர்களுடைய சரீர சுகவீனத்தின் நிமித்தமாய் நான் உடைந்து போயிருக்கிறேன். அவங்களுடைய பாடுகளையும், வேதனைகளையும் என்னால பார்க்க முடியல. என் கணவருக்கு சுகவீனம், என் அம்மாவுக்கு சுகவீனம், என் அப்பாவுக்கு சுகவீனம், அல்லது என்னோட மனைவிக்கு சுகவீனம், பிள்ளைகளுக்கு சுகவீனம். இப்படி எது வேணா உங்க குடும்பத்துல இருக்கலாம். உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கிற சூழ்நிலைகள்னால உடைந்து போயிருக்கலாம். அல்லது குடும்ப உறுப்பினர்களோ அல்லது உறவினர்களோ உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த இரவு நேரத்துல நாம் அழுது கொண்டிருப்பதை விட இயேசுவின் மார்பில் சாய்ந்து இளைப்பாற வருவீர்களா? அவருடைய நீட்டப்பட்ட கரம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. 131 சங்கீதம் 2, 3 வசனங்கள்ல, தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாகன்னு எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர்கிட்ட நம்ம வரும்பொழுது, இயேசு தன்னுடைய நீட்டப்பட்ட கரத்தினால் நம்மை அணைத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை வரும். இயேசுவின் அன்பை நாம் ருசி பார்க்க முடியும். இந்த இரவு நேரம் இது மூன்றும் நீங்க பெற்றுக்கொள்ள விருப்பமா? நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கும் யாரெல்லாம் உடைய மார்பில் சாய்ந்து இளைப்பாறும்படியாய் உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உடைய கரம் அவர்களை அணைத்து கொண்டிருப்பதை காணட்டும். மார்போடு நீர் அணைத்து கொண்டிருப்பதை காணட்டும். அவர்களுடைய சுகவீனங்கள் உடைய தழும்புகளால் சுகமடைவதை காணட்டும் ஆண்டரே. உடைய வல்லமை அவர்கள் ஒரு இந்த இரவு நேரத்தில் ருசி பார்க்கட்டும். எல்லா சூழ்நிலையும் தலைகீழாய் மாறுவதை காணட்டும். ஒரு நம்பிக்கையற்ற நிலையில இருக்கலாம். என்னை நேசிக்கிறவங்க யாரும் இல்லைன்னு இருக்கலாம். ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கலாம். எல்லாம் அடியோடு இன்று மாறட்டும். இன்றிரவு ஒரு மிகுந்த சமாதானம் அவர்களுக்குள் இருப்பதை காணட்டும் ஆண்டரே. நீர் அவர்களோடு இருப்பதை அவர்கள் பிரத்யட்சமாய் உணரட்டும். எந்த ஒரு கவலையோ வருத்தமோ இல்லாதபடி உடைய மார்பில் சாய்ந்து நல்ல ஓய்வெடுக்கட்டும், இளைப்பாறட்டும். ஒவ்வொருவரும் இன்று சுகமாய் தங்கி இருக்கட்டும். இன்று இரவு அவர்களுக்கு ஒரு பரலோகத்தில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வு இருக்கட்டும் ஆண்டரே. ஒரு வெளிச்சம் அவர்களை சுற்றி இருப்பதையும், இருள் எந்த ஒரு சேதமும் அவர்களை செய்யாமல் இருப்பதையும் அவர்கள் காணட்டும் ஆண்டரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நீரே காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வெளிச்சம் உதிக்கட்டும். நாளை காலை அவர்கள் எப்படி அந்த புதிய நாளை காண்பார்களோ அப்படியே அவங்க வாழ்க்கையில் எல்லாம் புதிதாய் மாறட்டும். இன்று இரவே அவர்கள் பாடுகளுக்கும் வேதனைக்கும் துக்கத்துக்கும் கடைசி நாளாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.